என்னதுடா இது என்னதுடா சைடில் வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீ ஃபேக்ட்ரி கிட்ட இருக்கோம். என்னன்னா இங்கே பேஷண்ட் ஆமாம் ஒரு தான் தெரியாதா? கார்மேல குச்சி இங்கே குச்சிடும். பார்த்தீங்களா பைசன் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்து அக்கா இருக்காங்க டீ ஃபேக்ட்ரி. அந்த அக்கா சொன்னாங்க வாங்க பைசன் இருக்குது காமிக்கிறேன்னு. இன்னும் பக்கத்தில் போனால் ஜம்ப் பண்ணுமா, ஸோ கண்டிப்பாக போகக்கூடாது. அப்போ வாங்க போயிடலாம், ஏன்னா அது சேஃப் இல்லையா இருக்குது. வேறு லெவல் வேணாம். பைசன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளோஸில் நாங்களும் பார்க்கல, சீரியஸாக செம்மையாக இருக்குங்க. ஆனால் பயமாக இருக்குது. ஒரு எலிஃபெண்ட் மாதிரி இருக்குங்க இப்போ ஆல்மோஸ்ட்டு. நல்லா இருக்குது. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் சீரியஸாக அந்த அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால உள்ளே வந்து பார்த்தோம். இல்லை டீ ஃபேக்ட்ரி உள்ள அலௌட் இல்லை, ஏன்னா மேக்கிங் அது ஒரு லாக்டவுன் டைமில் சீரியஸாக அலௌட் இல்லை. ஸோ இந்த டைமில் உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க. நானும் ப்ரோ வேறு மாஸ்க் கூட இப்படி தான் வந்திருக்கோம். மாஸ்க்கும் இல்லை கையில். மாஸ்க் இல்லைன்னா ஃபைனா? ஆமாம். ஆனால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வேறு மீதி பேர் பிடிங்கிட்டாங்களா, பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே இருக்கோம் நாங்கள். மாஸ்க் ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சு. அதெல்லாம் போயிருக்கு. அது எப்படி அதான் பார்த்தா அந்த ஈகல் டேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருக்கீங்க மேலே இருக்கும். அலௌடு இல்லை, பட் அந்த அக்கா நம்ம கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நான் இவ்வளோ கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இதுவும் மாதிரி இருக்குது ஃபோட்டோ எடுக்கிற பிளேஸ் மாதிரி. ஐ லவ் சாய் த டீ ஃபேக்ட்ரி அண்ட் த டீ மியூசியம். பார்த்தீங்கன்னா பிரிட்டானியா போட்டிருக்கு. பிரிட்டானியா டீ ஃபுல்லாக மேக்கிங். இது ஒரு சாம்பிள் மாடல்னு நினைக்கிறேன். ரேங்க் ஷாஃப்ட், ரோலிங் டேபிள், கோன் எப்படி ப்ராசஸ் ஆகுது, சிம்பிள் பேசிக் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு டெமோ பீஸ் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் இருக்கு. இது பாருங்க, வாட்டர் கேன் டீயை கிரஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓ இதுதானா? டீயை கிரஷ் பண்றதுக்கு அதுக்கு யூஸ் பண்ற மெஷின் தான் இது. அதான் பேசிக்கா இப்போ என்னன்னா அது ஏரியாலேருந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி வரும்ல, அங்கேருந்து போய் டீ எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி க்ரஷிங் மிஷினில் போடுவாங்க. இது க்ரஷ் பண்ணிவிட்டு தனியாக வராது. அது எடுத்து அந்த பக்கம் ஃபஸ்ட்டு காமிச்சோமே அந்த மிஷினில் போடுவாங்க. அது வந்து டீ ரெடி ஆகிட்டு வரும். இந்த பார்க்கலாம். அந்த வியூ காமிங்க. இங்கே ஃப்ரண்ட் வியூ பாரு.
ஸ்டெப்ஸே செம்ம சூப்பராக கட்டியிருக்காங்க இங்கே. இது இவங்க ஸ்ட்ரைட்டாகவே கட்டியிருக்கலாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு பெண்டிங்ஸ் பண்ணதுக்கு. இந்த வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் டீ ஃபேக்ட்ரி, அதுவும் பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி தான். அந்த வியூ பாருங்க செம்மையாக இருக்குது. ஓகே செம்மையாக இருக்குது, வாங்க போகலாம். முடிஞ்சிச்சு. இதுதான் டீ ஃபேக்ட்ரி. டீ மியூசியம் செக் பண்ணுவோம். டீ மியூசியம் என்னன்னா எதுவுமே இல்லை, எப்படி ஹிஸ்ட்ரி, டீ எப்படி கிரியேட் ஆச்சு, அப்படி எப்படி ஸ்ப்ரெட் பண்ணாங்க, அதுதான் டீ ஃபேக்ட்ரி. வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டாப் வியூவில் இருக்கோம். இப்போது ஊட்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு க்ளீனாக காமிக்கிறேன் வியூ. ஊட்டி டாப் வியூ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் செம்ம